Assalamualaikum. Hope you all are doing good. மற்றொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறதுல ரொம்பவே மகிழ்ச்சி. அடுக்கு ரொட்டி ரொம்பவே ஃபேமஸ் இல்லையா? ஸோ இந்த அடுக்கு ரொட்டி செய்கிற ப்ராசஸிங் ரொம்பவே கஷ்டமானது. மாவு தட்டி வேலை செஞ்சு இந்த இஃப்தார் டைமில் ரொம்பவே ஈஸியாக 10 நிமிஷத்தில் எப்படி அடுக்கு ரொட்டி செய்யலாம்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த அடுக்கு ரொட்டி செய்கிறதுக்கு முதல்ல நாம் ஃபில்லிங் ரெடி பண்ணிக்குவோம். இந்த ஃபில்லிங்குக்கு ஒரு தவாவில் எண்ணெய் நல்லா சூடானதுமே அதில் நல்லா ஸ்லைஸாக கட் பண்ணினா ஒனியனை நான் ஆட் பண்ணுறேன். இந்த ஒனியனை நாம் ஆட் பண்ணிவிட்டு கண்ணாடி பதம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ இந்த கண்ணாடி பதம் வரும் வரையும் இந்த ஒனியனை நல்லாவே ஃப்ரை பண்ணிக்கணும். நாம் உங்களுக்கு பார்த்தாலே விளங்கும், நம்ம எட் பண்ணின ஒனியன் நல்லாவே அந்த கண்ணாடி பதத்துக்கு ஃப்ரை ஆகிட்டு. ஸோ இந்த டைமில் நாம் பாயில் பண்ணி கட் பண்ணி வச்சுருந்த பீஃபை ஆட் பண்ணுறோம். இந்த பீஃபை வந்துட்டு நம்ம ரொம்பவே தின்னாக கட் பண்ணினோம்னு சொன்னால் நம்ம சாப்பிடக்குள்ள எல்லா இடத்துலையுமே அந்த பீஃப் நல்லாவே நமக்கு கடிப்படும். அதில் டேஸ்ட்டும் நமக்கு ரொம்பவே நல்லா இருக்கும். ஸோ இந்த பீஃபை நம்ம எட் பண்ணிவிட்டு அந்த ஒனியனோட பீஃபும் சேர்ந்து நல்லாவே ஃப்ரை ஆகணும். அப்போ தான் அது அந்த பீஃபோட அந்த டேஸ்ட் வந்துட்டு நமக்கு ரொம்பவே நல்லா இருக்கும். தென் இது நல்லாவே பொரிப்பட்டு வந்ததும் இதில் கொஞ்சமாக மஞ்சத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், அதோட கட்டர் தூள் அப்படின்னு சொல்லுவோம், சில்லி ஃப்ளேக்ஸ், அது 1 டேபிள் ஸ்பூன், மிளகுத்தூள் 1 டேபிள் ஸ்பூன், இது எல்லாத்தையுமே போட்டு நம்ம நல்லாவே மிக்ஸ் பண்ணி விடணும். தென் இதை நல்லாவே மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கு பிறகு நல்லா நாம் ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சிருக்க கேப்சிகம், நான் இதில் க்ரீனும் ரெட்டும் எடுத்திருக்கேன். நீங்கள் உங்களுக்கு தேவைன்னுச்சுன்னா மற்ற கேப்சிகம், அதாவது அந்த உரப்பு கேப்சிகம் நம்ம சொல்லுவோம் பெரிய கொச்சிக்காய் அப்படின்னு சொல்லுவோம், அது எட் பண்ணலாம். அதோடு ஒரு கரெக்டை நல்லாவே நான் சீவி துருவி எடுத்திருக்கேன், அதையும் இதோட எட் பண்ணிக்குவோம். எட் பண்ணிவிட்டு அதையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதோட நான் வந்துட்டு சோஸ் சேர்க்கேன், டொமேட்டோ சோஸும் சோயா சோஸும் சேர்க்கேன். இதையும் சேர்த்து உப்பும் சேர்த்து நல்லாவே மிக்ஸ் பண்ணி விடுவோம். இப்போ நமக்கு பர்ஃபெக்டான ஃபில்லிங் ரெடி ஆகிட்டு. தென் அடுத்ததாக நாம் இந்த அடுக்கு ரொட்டிக்கு ரொட்டி ரெடி பண்ணணும் இல்லையா? ஸோ நம்ம தான் சொல்லியிருந்தோமே, மாவு பிசையாமல் கை வலிக்காமல் ரொம்பவே ஈஸியாக இந்த ரொட்டியை நம்ம ரெடி பண்ண போகிறோம். இதுக்கு நாம் ரொட்டி அரைக்க போகிறதில்ல, தோசை மாதிரி தான் சுட்டெடுக்க போகிறோம். இதுக்கு நான் 2 கப்பில் மா எடுத்திருக்கேன். நம்ம 2 கப்பில் மா எடுத்த மனுஷனா அதே 2 கப்பில் நம்ம தண்ணி ஆட் பண்ணணும். நம்ம எந்த கப்பில் எடுக்கமோ அதே கப்பில் நம்ம தண்ணி ஆட் பண்ண மனுஷனா சரி. அதோட 1 முட்டை, உப்பு, இது எல்லாத்தையும் போட்டு ஒரு பிளெண்டரில் நல்லாவே நாம் பிளெண்ட் பண்ணி எடுக்க போகிறோம். உங்கள்கிட்ட பிளெண்டர் இல்லைன்னு சொன்னாலும் பிரச்சனை இல்லை, நீங்கள் ஒரு விஸ்க் கொண்டு வச்சு இல்லாட்டி ஒரு ஸ்பூன் கொண்டு வச்சு நல்லாவே அடித்து எடுத்துக்கோங்க. தென் நம்ம அடுத்ததாக இந்த அடுக்கு ரொட்டிக்குரிய சீட்ஸ் எல்லாம் ரெடி பண்ணணும். இந்த சீட்ஸுக்கு நான் எந்த சட்டியில் அடுக்கு ரொட்டி செய்ய போகிறேனோ அந்த சட்டியில் அதே அளவுக்கு நான் இந்த ஷீட்ஸ் எல்லாம் ரெடி பண்ணணும். இந்த ஷீட்ஸ் எல்லாமே ஒரே அளவில் இருக்கணும். 2 பக்கமுமே நல்லாவே வெந்து வர மாதிரியே இந்த ஷீட்ஸ் எல்லாத்தையுமே நாம் சுட்டு எடுத்துக்கணும். தென் அடுத்தது நமக்கு இந்த ஷீட்ஸ் எல்லாமே ஒரு ஸ்லைஸான ஷீட்ஸாகவே வேணும். இது திக்காகிராமலுக்கு பார்த்துக்கணும். இப்போ நமக்கு பர்ஃபெக்டாக எல்லா ஷீட்ஸுமே ரெடி ஆகிட்டு நான் ஒரு 10 ஷீட்ஸ் வர மாதிரி இதை ரெடி பண்ணி எடுத்திருக்கேன். அதுக்கப்புறமா நான் ஒரு பவுலில் 4 முட்டை சேர்த்திருக்கேன். இந்த 4 முட்டைக்கு ஒரு 1/4 கப் பால் சேர்த்திருக்கேன். உங்களுக்கு பால் இல்லை அப்படின்னு சொன்னால் நீங்கள் ஒரு 2-3 டேபிள் ஸ்பூன் மில்க் பவுடரை ஒரு தண்ணியில் மிக்ஸ் பண்ணி இதோட ஆட் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைன்னு சொன்னால் நீங்கள் தேங்காய் பாலும் ஆட் பண்ணலாம். அதோட கொஞ்சமாக உப்பு சேர்த்து இதை நல்லாவே நான் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். இப்போ நாம் அடுக்கு ரொட்டிக்குரிய எல்லாத்தையுமே ரெடி பண்ணிட்டோம்.
இனி அடுக்கு ரொட்டி செய்ய வேண்டியதுதான் மீதம். இதுக்கு நாம் எந்த தவாவில் அடுக்கு ரொட்டி செய்ய போகிறோமோ அந்த தவாவில் நல்லாவே பட்டரை ஆட் பண்ணிக்கணும். இது நான்ஸ்டிக்ன்றதால நான் கீழுக்கு ஆயில் பேப்பர் போடலை. நீங்கள் வேறு பாத்திரத்தில் செய்கிற அப்படின்னு சொல்லி சொன்னால் நீங்கள் ஆயில் பேப்பர் போட்டுக்கோங்க. ஸோ அதுக்கப்புறமா நாம் இந்த அடுக்கு ரொட்டி எப்படி செய்கிற அப்படின்னு பார்த்துக்கலாம். முதல்ல நாம் இந்த ஷீட்ஸை இந்த முட்டை கலவையில் நல்லாவே அந்த ஷீட்ஸில் எல்லா பக்கமுமே முட்டை படுற மாதிரி இதை நம்ம பெரட்டி எடுத்துக்க போகிறோம். எடுத்து அந்த தவாவில் நாம் வச்சுட்டு மேலால் நாம் ஃபில்லிங் வைக்க போகிறோம். வச்சுட்டு அடுத்த ஷீட்டை எடுத்து நாம் அதையுமே எல்லா பக்கமுமே முட்டை கலவை படுற மாதிரி பெரட்டி எடுத்து மேலால் வைக்க போகிறோம். இப்படி நாம் எல்லா ஷீட்ஸ் அடுத்தது ஃபில்லிங் இப்படி மாற்றி நாம் இதை அடுக்கி எடுத்துக்க போகிறோம். ஸோ நாம் இப்போ எல்லா ஷீட்ஸையுமே அடுக்கி எடுத்துக்கிட்டோம். அடுக்கி எடுத்ததுக்கு அப்புறமா நம்ம செஞ்சு வச்சுருந்த முட்டை கலவை மீதம் இருக்கும் இல்லையா, அதை எடுத்து நம்ம இந்த ஷீட்ஸ் எல்லாமே தாழுற வரைக்கும் ஊற்றிக்கணும். அப்படி நமக்கு போதாமலுக்கு வந்துச்சுன்னு சொன்னால் மேலதிகமாக 1-2 முட்டையை நாம் உடைச்சி மிக்ஸ் பண்ணி இதோட சேர்த்துக்கலாம். இதுக்கு நாம் ஒரு தவாவை நல்லா சூடானதும் அந்த தவாக்கு மேலே நம்ம செய்கிற சட்டியை வச்சு இந்த சட்டிக்கு ஏதாவது ஹோல்ஸ் இருந்துச்சுன்னு சொல்லி சொன்னால் அதையும் அடைச்சி இதை நம்ம மீடியம் ஹீட்டில் ஒரு 10-15 நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கணும். இப்போ இது நல்லாவே சூடாகி கீழுக்கு நல்லாவே பேக் பண்ணி வந்ததும் இதை நாம் இதில் மேல் பக்கம் வந்துட்டு நமக்கு சுடுபட்டு வந்துரியாது. அப்போ நம்ம அதை ஒரு பேனில் மாற்றிக்கணும். இதை நம்ம ஒரு பேனை மேலால் வச்சு கவுத்து எடுத்தோம்னு சொன்னால் நமக்கு இது பர்ஃபெக்டாக வந்துடும். அதை நம்ம லைட்டாக கீழுக்கு நம்ம சூடாக்கி எடுத்துக்கிட்டோம்னு சொன்னால் நமக்கு பர்ஃபெக்டான அடுக்கு ரொட்டி ரெடி ஆகிரும். பொதுவாக இந்த அடுக்கு ரொட்டியை அவனில் தான் பேக் பண்ணி எடுப்பாங்க. ஸோ நாம் எந்த விதமான சிரமமுமே இல்லாமலுக்கு நம்ம தவாவில் இதை 10 நிமிஷத்தில் ரெடி பண்ணி எடுத்திருக்கோம். நோன்பு காலங்கள்லேயே பொதுவாக நமக்கு இந்த ரெசிபி ரொம்பவே பிரயோசனமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நம்புகிறேன். ஸோ இந்த ரெசிப்பியை நான் சொன்ன மாதிரி ஃபஸ்ட்டிலேருந்து லாஸ்ட் வரையும் நீங்கள் ஒவ்வொரு ஸ்டெப்பாக செஞ்சீங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் உங்களுக்கு ஒரு பர்ஃபெக்டான அடுக்கு ரொட்டி ஒரு 10 நிமிஷத்துலேயே ரெடி ஆகிரும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியை கூட ஷேர் பண்ணிக்கோங்க. மறந்துடாமலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மற்றும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்கள் எல்லாரையும் சந்திப்போம்.